வணக்கம். நாங்கள் விகே சர்ப்ரைஸில் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மறுபடியும் மீன்பாடும் தேனாடா மட்டுமாநகரில் வந்து பாவக்கோட்டிச்சன் எனப்படுகிற ஒரு அழகான கிராமத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு வேறு லெவலாக இருக்க போகுது. என் கையில் 2 பாப்பான மாதிரி என் கையில் வந்து 2 மிக்கி என்னுடைய விகே சர்ப்ரைஸுடைய 2 மிக்கி வந்து இன்றைக்கி தரமான சம்பவம் ஒன்று செய்கிறதுக்கு வந்து தயாராக நிற்கிறாங்களா. எங்கே போகிறோம்னு சொன்னால் வந்து பாவக்கோட்டிச்சன் எனப்படுகிற ஒரு அழகான கிராமத்தில் அம்மாவோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குணா சஞ்சய் எனப்படுகின்ற அன்பு மகன் வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சு அம்மாவோட பிறந்தநாளாக வேறு லெவலில் எங்களையும் செலிப்ரேட் பண்ணி தரணுமான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அம்மாவோட பிறந்தநாளை வந்து நாங்கள் வேறு லெவலாக கிஃப்ட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். ரைட், ஓகே, வாங்க தரமான வீடியோஸ் சந்திப்போம். விக்கி மாமா டான்ஸ் ஆடுவோம். ஓகே, விக்கி மாமா டான்ஸ் ஆடுவாங்க. ஓடி வாங்க, அப்படி குட்டி பண்ண ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, இல்லாதா ஓடி வாங்க, ஓடி வாங்க, அப்படியே விக்கி மாமா பக்கத்தில் ஓடுங்க. அச்சா பிள்ளைகள் மாதிரி. ஓகே, ரைட், ஓகேவா, ரெடியா மிக்கி மாமா டான்ஸ் ஆடுறதுக்கு? உங்களை நாங்கள் 2 மிக்கி மாமா கொண்டு வந்து டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு சரியா? வாங்க வாங்க வாங்க, நீ வாங்க வாங்க டான்ஸ் ஆட வாங்க. நாங்கள் இன்றைக்கி பர்த்டேக்கு ஒரு ஆளை தேடிட்டு வந்தாங்க. ரோஜினி அக்கான்னு சொல்லி. ரோஜினி அக்கா எங்கே இருக்கிறாங்க? உள்ளே நிற்கிறாங்களோ? ரைட், ஓகே, நாங்கள் இப்போ அவங்கள தான் தேடி வந்திருக்கிறோம். எங்களோட விக்கி மாமாலாம் சொல்லி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி நாங்கள் உள்ளே போமா? ஓகே, விக்கி அப்படி உள்ளே போவானே. நினைக்கிறேன். அக்கா வணக்கம். எங்களை விக்கி மாமா பக்கத்தில் அப்படியே ஓடிவாங்க பார்ப்போம். போன பிறகு பார்க்கலாம் நீங்க. ஓகே, அம்மா வணக்கம். வணக்கம் விக்கி மாமா. அக்காவோட எதுக்கு போவோமா? இல்லை தானே, அவள் பக்கத்தில் வாங்க விக்கி மாமா. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அக்காவுக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்றைக்கி பர்த்டேயோ? எத்தனை வயசு பிறந்தநாள் இன்றைக்கி அக்காவுக்கு? 45 வயசு பிறந்தநாள். ஓகேக்கா, நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அக்காவுக்கு இனிய இதயம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து மிக்கி மாமாவெல்லாம் வருவாங்க, அக்காவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்க இல்லையா? சர்ப்ரைஸ் தானே அக்கா, ஹாப்பி தானே? சரி, ஓகே. அக்காவுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அக்காவுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் நாங்கள் தர போகிறோம். ஓகே, மிக்கி மாமா இந்த அக்காவுக்கு அப்படியே போட்டு விடும் மிக்கி மாமா நாம. ரைட், ஓகே. அப்படியே அந்த கையெடுத்து உள்ள விடுங்கம்மா. ரைட், ஓகே. அதே போல் அம்மாவுக்கு நாங்கள் அழகான கிரீடம் ஒன்று எங்களை வைக்குவோம். அதோட பேர் வைக்கும், அந்த கிரீடத்தை அப்படியே போடுவோம்மா. சரி, ஓகே. வாவ், சூப்பர். சரி, ஓகே. அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. அம்மாவோட 45 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லியாமல் எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரியோ, ஓகே. அம்மாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க இவ்வளோ கிஃப்ட்டும்? யாரையாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பாங்களோ? பிள்ளைகள்லாம் இங்கே நிற்கிறாங்களா? அப்படியா?
ஒரு ஆள் தான் இங்கே இருக்காங்க. ஓகே, அன்றைக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, மூத்த பிள்ளையோட பேர் நிவேஷன் இங்கே இருக்கிறாங்களா? ஓகே, ரெண்டாவது அனுஜன் இங்கே இருக்கிறாங்களா? ஃபாரின்ல இருக்கிறாங்களா? ஓகே, மூன்றாவது சஞ்சய் இங்கே இருக்கிறாங்களா? அவரும் ஃபாரின். ஓகே, அப்போ 3 பிள்ளைகள் இருக்கிறாங்களா எனக்கா? ஓகே, இந்த 3 பிள்ளைகளும் செஞ்சிருப்பாங்களா இல்லை அதை தவிர்த்து வேற யாரும் செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அழகான கேக் கொடுத்து வந்திருக்காங்களா? அப்படி வைக்க மாட்டேன், கொடுங்க கேக்கு. ஓகே சரி, ஓகே, அம்மாவுக்கு நாங்கள் அழகான கேக் கொண்டு வந்து இப்போ அம்மாவுக்கு தரப்போம். ஓகேவா? ரைட். அதோட வந்து அம்மா எங்களுக்கு அவரோட சின்ன டான்ஸ் விட்டு தாரீங்களா? ஓகே, டான்ஸ் இல்லாமல் எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொன்னாங்களா வந்து அம்மா வந்து அழகாக பாட்டு படிப்பாங்களாம், பழைய பாட்டுலாம் வந்து படிப்பாங்களாம். ஸோ மறந்துடாம அண்ணா அந்த பாட்டு ஒரு தடவை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. உங்களோட சர்ப்ரைஸ் எல்லாம் கேட்டவங்க. அம்மா பாட்டு படிப்பீங்க தானே? பழைய பாட்டு ஒன்று படிக்க மாட்டீங்களா? ஒரு சின்ன பாட்டுமா? பழைய பாட்டு உண்டு இல்லை இங்கே இருக்கு. அப்போ இங்கே இருக்கிறவங்க யார் பாட்டு படிப்பீங்க? நாமளே கேட்போம். ஐயா பாட்டு படிப்பீங்களா? ஓகே ரைட், ஐயா படிப்பார். ஓகே, அப்போ ஐயா வந்து இப்போ எங்களுக்கான ஒரு பாட்டு ஒன்று வந்து இப்போ எங்களுக்கு தருவாங்க. ஓகே, அப்படி வைக்கவும் அம்மாட்ட கேட்க கொடுப்போம் அப்படியே. ஓகே, அப்படி கேட்க வாங்கிடுங்கம்மா. ஓகே, அம்மா கேக் பிடிச்சிருக்குதா? ஓகே ரைட், அப்படி நான் கேட்க வைப்பேன். பாரமாக இருக்குன்னு தானே? சரி, ஓகே. ஓகே, அதே போல் அம்மாவுக்கு அழகான சாக்லேட் ஓகே ஒன்று இருக்குது. மிக்க இதையும் கொடுக்க முடியும். ஓகே ரைட், இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைகள்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா ஐயா? ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கிட்ட மிக்கி மாமா வந்து உங்களுக்கு ஒரு டான்ஸ் சொல்லி தரப்போறாங்களா? மிக்கி மாமா ஓகேவா? 2 பேரும் ஓகேவா? ரெடி? ஓகே. அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் அம்மாவுக்கு தந்துருக்குறாங்க. அம்மாவுக்கு ஹாப்பியா இன்னைக்கு? சந்தோஷமா இருக்கிறீங்களானே? ஓகேம்மா, அம்மா சொல்லுங்கள் வந்து இப்போ அம்மாவோட 3 பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா என்ன? சொரியம்மா, அம்மாவோட 3 பிள்ளைகள் யாருமே அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செய்யலை. மற்றது வந்து அம்மாவோட உறவுகள், அதாவது ரத்தத்து சொந்தம் தான் அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் யாருன்னு எங்களுக்குமே உண்மையாக தெரியாது. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களான்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் யாராக இருக்கும்? மிக்கிமாமா நீங்கள் இன்னும் பக்கத்தில் வாங்க மிக்கிமாமா, இன்னும் வாங்க மிக்கிமாமா. நினைக்கிறேன் அக்காவோட கோவத்தில் இருக்கார் போல மிக்கிமாமா. அதான் பக்கத்தில் வேற யாரும் இல்லை அவரு. சரியம்மா, ஓகே. வேற யாரா இருக்கும்? பிள்ளைகள் தான் இருக்கு. பிள்ளைகள் தவிர செய்யறதுக்கு வேற யாருமே வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. ஓகே, உங்களோட கணவர் செஞ்சிருக்கீங்களா? அதான் ஓகே ரைட். ஓகேம்மா ரைட். ஓகே, அதே போல் அம்மாவுக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் இருக்கு. மிக்க இந்த கிஃப்டே கொடுப்பேன் நாம. ஓகே சரி, ஓகே, நான் அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம்மா. இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது எங்களுக்கு டான்ஸ் ஆடி ஆடி தான் எங்களுக்கு பிரித்து பாட்டுறோம் அப்படியா? ஓகே அம்மா, என்ன இருக்குது உள்ள? என்ன இருக்குது? ரைட். ஓகே, அம்மாவுக்கு வந்து அழகான சில்பர் ஒன்று தந்திருக்காங்க. அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா சில்பர்? ஓகே, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க தானே? 3 பிள்ளைகளை தவிரமா செய்கிறதுக்கு அம்மாவுக்கு வேறு யாரும் வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்லை. ஓகே, காலையில் வந்து அம்மாவுக்கு விஷ் பண்ணாமல் யாரும் இருக்கிறாங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாமல் யாரும் இருக்கிறாங்களோ? எல்லாருமே சொல்லிட்டாங்களா? கிஃப்ட் தராமல் யாரும் இருக்கிறாங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? தெரியல அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்கே வந்து கூட அம்மாவோட மூத்த பிள்ளைங்க நிற்கிறாங்களோ? மூத்த பக்கத்தில் இருக்கிறாங்களா? கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்கிறாங்க நம்ம. ஓகே வந்து ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபைனல் க்ளூ உண்டு. ஓகே, இப்போ வந்து அம்மாவோட 3 பிள்ளைகள் ஒரு ஆள் தான் அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சிருக்கலாம்னு சொல்லி நான் வச்சுக்கொள்வோம். ஒரு இதில் வச்சுக்கொள்வோம். ஷூராக இல்லை சரியாம்மா? அம்மா டக்குன்னு சிரிக்கா, அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி இல்லை, ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம். ஓகேவா? அப்படி வச்சுக்கொள்வோம்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? 3 பிள்ளைகள்லையோ 3 பேர் தான் சொல்லுவீங்க. ஓகே, 3 பேரில் தனி ஒரு ஆள் செய்யணும்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை. அப்படி செய்யறேன்னு சொன்னால் அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து நமக்கு செஞ்சிருக்கணும். அம்மாவுக்கு செய்யறேன்னு சொன்னால் வேறு யாரும் வாய்ப்பு இல்லை. வெளியிலிருந்து செய்கிறதுக்கு அம்மாவோட சகோதரங்கள், உறவுகள், வேறு உறவுகள்
இல்லை பிள்ளைகள் மாத்திரம் தான் செஞ்சிருக்கலாம். ஓகே ரைட். அம்மா கன்ஃபார்மாக இருக்கிறதால அம்மாவுக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகே நாம் அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம். ஓகே நான் ஒரு விஷயத்த அம்மாட்ட கேட்க மறந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு சொன்னால் என்ன கலர் பிடிக்கும் அம்மாவுக்கு? எல்லா கலரும் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச கலர். இந்த சாரியோட செலெக்ஷன் வந்து உங்களுக்கு அன்பான அந்த உறவு தான் அம்மாவுக்கு இந்த சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி தந்திருந்தவங்க. அவங்க கொஞ்சமாக தூரத்தில் இருந்தான வந்து அவங்க என்னுடைய வீடியோ காலில் தான் இந்த சாரி செலெக்ஷன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிஃப்ட்டுமே உங்களை செலக்ட் பண்ணிட்டு தந்தவங்க. ஸோ அப்படின்னு சொன்னாமல் யார் இருக்கும்? 3 பிள்ளைகள் தான், வேறு யாரும் செய்ய வாய்ப்பே இல்லை. ஷுவரா? ஓகே. மருமகனும் 2 மருமகன் இருக்கிறாங்க. மருமகள் எங்கே இருக்கிறாங்க? 2 பேரும் இங்கே இருக்கிறாங்களா? மருமகள். ஓகே நீங்களே மருமகள்கிட்ட கேட்போமா? ஓகே நீங்களே கேளுங்கம்மா. வந்து மருமகள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சவங்களான்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிப்போம். ஓகே கேளுங்க பார்ப்போம். எப்படி கூப்பிட்றேன் நீங்கள் உங்களோட மருமகள்னு சொல்லி கூப்பிட்றீங்களா, மகள்னு சொல்லி கூப்பிட்றீங்களா? பிள்ளை. ஓகே நீங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க பார்ப்போம். மாமி வைக்க போகிறோம். ஓகே நாங்களே மருமகள்கிட்ட கேட்க போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து மாமியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ மாமி சொல்கிறாங்க வந்து நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்களான்னு சொல்லி. எப்படியா? இல்லை நீங்கள் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு தெரியாது யாருமே சர்ப்ரைஸ் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. இல்லை ஓகே அம்மாக்கான ஃபைனல் க்ரூ முடிஞ்சு போச்சு. மருமகள் செய்யலை. இன்னும் மருமகள் எங்கே இருக்கிறாங்க? அவள் வரையில்லை. இப்போ ஒளிச்சுன்னு அவள் தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்துட்டு வந்து ஒளிச்சு நிற்கிறான்னு நினைக்கிறான். அப்படி இருக்குமாம்மா? இல்லை ஓகே நாங்கள் அம்மாவுக்கு ஃபைனல் க்ளோ மறுதியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அம்மாவோட பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி மறுபடியும் வச்சுக்கொள்வோம் நாம. சரிங்களாம்மா? ஓகே ஆனால் வந்து ஒரு பிள்ளை தான் அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லுவீங்க? ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சுருக்கிறாங்க. 3 பேர் செஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஓகே வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களா அம்மாவோட பிள்ளைகள்? 2 பேர் இருக்காங்க. ஓகே அந்த 2 பேரில் ஒரு பிள்ளை தான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர் சேர்ந்து செய்யவே இல்லை. சஞ்சய் சொன்னால் உங்களோட கடைசி குட்டி அப்படியா? ஓகே அவர் செஞ்சுருக்கலாமா? இருக்கலாம் மேபி. ரைட் ஓகே. அவருக்கு சஞ்சய்ன்ற அந்த படி இருக்குமா? நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது கடந்த வருடங்களில் பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் எதுவும் கொடுத்த ஞாபகங்கள் இருக்குதா? ஓகே கொடுத்துருக்குறீங்க. சர்ப்ரைஸ் கொடுத்துனீங்களா? உண்மையாவா? அப்போ அவங்க செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குமா மகன்? இருக்கலாம். ஓகே அதுவும் பொய்யம்மா. உங்களுக்கு உங்களோட மகனும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்ய இல்லை. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்களோட ஃபோட்டோஸை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் இந்த தலகாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க அம்மாவுக்கு யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. ஓகே மிக்கமாக இதை அப்படியே கொடுக்க மாட்டேறாங்க. ஓகே இப்போ தான் ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அப்படியே அம்மா அந்த ஃபில்லோ வாங்கிடுங்க. ஓகே ரைட். அது அப்படியே வாங்கி எங்கள்ட பக்கம் அப்படியே திருப்பி காட்டுங்க. ஓகே அப்படியே கையை கீழே ஒரு கையை வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே ஃபில்லோட கீழே இன்னும் கீழே வச்சுக்கொள்ளுங்க. இன்னுமே கீழே. ஓகே அப்படியே ஃபில்லோவில் மேலே உறைஞ்சுங்க பார்ப்போம். மேலே ஃபில்லோக்கு மேலே அப்படியே கையை உறைஞ்சுங்க பார்ப்போம். ரைட் அப்படி தான். அப்படியே மேலே உயர்த்துங்க. மேலே ரைட். அப்படியே ஃபுல்லாகவே செய்யுங்க. மேலே அப்படியே ஃபுல்லாக செய்யுங்க பார்ப்போம். யார் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இன்னுமே செய்யுங்க. ஓகே ஃபுல்லாக அந்த மெட்ரஸ் ஃபுல்லாகவே செய்யுங்க. ரைட் ஓகே யார் இருக்கிறாங்களா? அப்படியே திருப்பி பாருங்க பார்ப்போம். இதுதான் அந்த மேஜிக். பார்த்தீங்க தானே? ஒன்றுமே இல்லை. டக்குன்னு ஃபோட்டோட்டு வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகே சஞ்சய் குணான்னு சொன்னாமல் வேறு யாருமா? அவர் தான். ஷோர்ட் டைம் வந்து குணா வந்து அவர் வீட்டு பேர் வந்து சஞ்சய். ரைட் ஓகே எங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருந்தவங்க வந்து. அதே போல் அம்மாவுக்கு அழகான இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. முக்கியமாக இந்த கிஃப்டையும் கூட பண்ணாமல். ஓகே அது கீழே வந்து ஸ்லாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே ரெட்டாக இருக்கும். மேலே ஸ்லாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ தெரியும் அதில் மேஜிக்கில். ஓகேவா? ஓகேம்மா அந்த கிஃப்டை பிரித்து பார்க்கணும். அழகான மக்கள் தந்திருக்கு. அதே போல் அம்மாக்கு இன்னும் ஒரு ஃபைனல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்க நான் இந்த கிஃப்டையும் கொடுப்போம் அப்படி அம்மாக்கு. ஓகே கிச்சிலி சம்பா சுத்தி எடுத்து முச்சி குழம்பு வச்சி எடுத்து
சர்ப்ரைஸ் அப்படி எங்களுக்கு காட்டுங்க பாப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அழகான ஃப்ரேம் ஒன்று வந்து அம்மாவுக்கு தந்திருக்கேன். அம்மாவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருக்குதா? ஓகே, இன்றைக்கி தந்த எல்லா கிஃப்ட்டும் வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருக்குதா? ஓகே, பிடிச்சிருக்கு. நாங்கள் இதுக்கு மேலே அம்மாவுக்கு மறைக்க விரும்பையில் ஆதாரத்தை நாங்களே காட்டிட்டு வந்து அம்மாவுடைய கடைசி பிள்ளை அன்பு மகன் சஞ்சய் எனப்படுகிற குணாதான் வந்து அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்து அழகாக இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சு தர சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஃப்ரேமுக்கும் இதே போல் ஃப்ரேம் எதுவும் வீட்டு இருக்குதா? நீங்கள் அந்த கையில் வச்சுருக்க போல் இருக்குது. ஸோ இதே மாதிரி செட்டப்பில் இருக்குது தானேம்மா? ஓகே, அதே போல் அம்மாவுக்கு அழகாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யணுமான்னு சொல்லி அழுறீங்களாம்மா? இல்லை தானே? அழுறீங்களா? இல்லை. ஓகே, கடல் கடந்து வந்து உழைக்க தானே போயிருக்கிறாங்க நம்ம. ஓகே, கடல் கடந்து இருந்தாலும் வந்து எப்போவுமே அன்பும் பாசமும் குறையாது. அதுக்கு தான் இந்த ஆதாரமான இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வந்து இப்போ அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகே, இதே போல் ஃப்ரேம் அப்படியே கொடுக்கணும், அம்மா எனக்கு இந்த ஃப்ரேம் மாதிரி கொடுக்கணுமாண்ணான்னு சொல்லியிருந்தார். அதே போல் ஸ்பெஷலாக நிறைய கிஃப்டெல்லாம் அம்மாவுக்கு செய்யணுமாண்ணா என்று சொல்லியிருந்தார். ஒரே ஒரு விஷயம், அம்மாவோட சில்பர் சைஸ் மட்டும் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டுது. ஒரு குத்து மதிப்பதுக்கு எடுத்துருக்கோம். நான் நினைக்கிறேன் எல்லா கிஃப்ட்டுமே அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி. ஓகே, இப்போ அன்பு மகனுக்கு அம்மா என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? தேங்க்யூ. ஓகே, வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? இல்லை. ஓகே, அம்மா எதிர்பார்க்கையில் தானே? எதிர்பார்க்கையில். அப்போ இந்த தருணம் வந்து எப்போவுமே மறக்க முடியாத தருணம் வேணுமா? ஓகே, மீண்டும் மீண்டும் அம்மாவுக்கு விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வந்து கேக் கட் பண்ணுவோம். ஓகேம்மா? ஓகே. ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாட